Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபியா கல்பி. அல்ஹம்துலில்லாஹ், எப்பொழுதுமே நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட யா அல்லாஹ், குர்ஆனை என் உள்ளத்தில் ஒளிரச் செய்வாயாக, குர்ஆனை கொண்டு என் உள்ளத்தை மகிழ்ச்சியானதாக ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக நம்ம கேட்போம். அதாவது நம்ம குர்ஆனை பார்க்கும்போது, குர்ஆனை ஓதும்போது நமக்கு ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன் அந்த சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஓதுறதன் மூலமாக. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமாக நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையுது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம குர்ஆனை நெருங்கும்போது, குர்ஆனை எடுத்து ஓதும்போது நமக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதானே சிறந்த புத்தகமாக இருக்குது. புத்தகத்திலெல்லாம் சிறந்த புத்தகம் எது அப்படின்னு சொன்னால் குர்ஆன் தான். ஏன் அப்படின்னா, அது அல்லாஹ் கிட்டேருந்து வந்ததாச்சே. சுப்ஹானல்லாஹ். ஆத்தர் யார்? யார் அதை எழுதினவர், எழுத்தாளர் யார்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் நம்ம எப்பொழுதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபியா கல்பி அப்படின்னு சொல்லி அதிகமாக கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அல்லாஹ்வின் உதவியை கொண்டு சூரா அல் அலக் பார்த்துருக்குறோம். 19 ஆயத்துக்களை கொண்ட சூரா, 96வது சூறாவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இன்ஷா அல்லாஹ் தஆலா 11 19 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது இல்லையா? எது வரைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குற வரைக்கும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த எல்லாமே த பெஸ்ட்டு தான் இல்லையா? ரொம்பவே சிறந்தது. அவங்க சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அங்கீகரித்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே தி பெஸ்ட்டு தான். அப்போ அவங்களுடைய தொழுகை சிறந்த தொழுகையாக இருந்திருக்கும். நோன்பு சிறந்த நோன்பாக இருந்திருக்கும். அவங்களுடைய மக்களோட அவங்க பழகக்கூடிய விதங்கள், உறவாடக்கூடிய விதங்கள் எல்லாமே சிறந்ததாக இருந்திருக்கும். அப்போது அவங்க தான் நம்மளுடைய ரோல் மாடல் இல்லையா? அவங்க தான் நம்மளுடைய சிறந்த வழிகாட்டி, சிறந்த ஒரு உதாரணமாக, எக்ஸாம்பிளாக விளங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றுறோம். அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால தொழுகிறாங்க. காபால தொழுக போகும்போது அங்கே என்ன நடக்குது? அபூ ஜஹல் வரான். அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறத அவன் விரும்பலை. அதனால் அவங்க தொழுகிறத தடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோவினையும் செய்கிறான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த ஒரு கெடுதலுமே செய்யவே இல்லை. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான்? நோவினை செய்கிறான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? நம்ம யாருக்கும் நோவினை செய்யக்கூடாது, பிறரை ஹர்ட் பண்ணவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே பிறர் நல்லது செய்கிறாங்கன்னா அதையும் நம்ம போய் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம உணர்ந்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முதல் ஆயத்தை, இதில் 11வது ஆயத்தை பார்ப்போம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்ன சொல்ல வரான்? அரஐத இன் கான அலல் ஹுதா. அரஐத்த அப்படின்னா பார்த்தீரா, இன் கான அவர் இருந்தாலுமா, அலா இல் அல் ஹுதா நேர்வழி. அப்போது நீர் பார்த்தீரா, அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும். அப்போது அரஐத்த அப்படிங்கிறது, இந்த ரஐத்த அப்படிங்கிறது பார்க்குறது. ஓகேவா? பார்க்குறது. முன்னாடி ஒரு அலிஃப் போட்டிருக்கிறது இல்லையா? யூ சீன் அப்படின்னு அர்த்தம். ரஐத்த அப்படின்னா யூ சீன். அலிஃபை முன்னாடி போட்டால் அது கேள்வியாக மாறிடும். அப்போ அந்த ஹம்சா முன்னாடி கேள்விக்குரிய ஹம்சா, அது ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹவ் யூ சீன், பார்த்தீரா அப்படின்னு அது மாறிடுச்சு, கேள்வியாக மாறிடுச்சு. அப்போது இன் அப்படின்னா இஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? இஃப், அதாவது தமிழில் ஆல்,
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இன் கேன இருந்தாலுமா, இருந்தால், ஓகே, இருந்தால். இப்போ ஐத்த இன் கேன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கேள்வியாகவே வருது. அலல் ஹுதா, நேர் வழியில். அப்போது பார்த்தீரா, அவர் நேர் வழியில் இருந்தாலுமா அவன் அவரை தடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது யார் நேர் வழியில் இருக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அவரை தடுக்கிறா? அபூஜஹல். ஓகேவா? இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஐத்த, பார்த்தீரா, இன் கான அலல் ஹுதா, அவர் நேர் வழியில் இருந்தாலுமா அப்படி இப்படி இருந்தால் கூட, நேர் வழியில் இருந்தால் கூட அவன் வந்து அவரை வந்து தடுப்பானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியை கேட்குறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதில் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பாருங்கள், அல் ஹுதாவில் இருக்கிறாங்க, நேர் வழியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நேர் வழியில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இல்மு வந்து எப்படி சிறந்ததாக இருக்கும் இல்லையா? இல்மு சிறந்ததாக இருந்துச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய அமலும் சிறந்ததாக தான் இருக்கும். அப்படி தானே? சுப்ஹானல்லாஹ். அப்போது அவங்க வந்து எப்பொழுதுமே நல்லதையே செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அப்படி தானே? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம அதிகமாக ஹுதாவை கேட்கணும், நேர் வழியை கேட்கணும். ஏன்னா நமக்கு நேர் வழியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு இல்மு கிடைக்கும் இல்லையா? அப்போ இல்மு கிடைச்சாதான் நம்மளால் அமல் செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்போ தானே நம்ம நேர் வழியில் போனோம் அப்படின்னு சொன்னால் தானே நம்ம வந்து ஜன்னாவோட பாதையை அடைய முடியும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது அப்போ தானே நம்ம வந்து அந்த ஜன்னாவின் பாதையில், நேரான பாதையில் போக முடியும். வழி தவறி போக மாட்டோமே. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போது அதனால் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அல் ஹுதாவை கேட்கணும், ஹிதாயத்தை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து படிப்பினையாக பெறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், 12வது ஆயத்து. அவ் அமர பித்தக்வா. அவ் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அமர அப்படின்னா ஏவுறது. ஓகே, அவர் ஏவினாலுமா, அவர் ஏவினால் பித்தக்வா, நன்மையை. ஓகே, அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும். அப்போது அல்லது அவர் இறையச்சமிக்க நன்மையை ஏவினாலுமா அவன் அவரை தடுப்பான். அப்போது அவர் இறையச்சமிக்க நன்மையை யார் ஏவரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் தடுக்கிறா? அபூஜஹல். ஓகேவா? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எது ஹராம் எது ஹலால்னு தெரிஞ்சால் தானே மக்கள் வந்து பாவத்துலேருந்து தவிர்ந்திருக்க முடியும், பாவத்துலேருந்து தூரமாக இருக்க முடியும் இல்லையா? மக்களை அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியல, எது ஹலால் எது ஹராம் அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ஜன்னாவோட பாதையில் போக முடியும்? கண்டிப்பாக வழி தவறி தானே போக முடியும். அப்போ தக்வா அப்படிங்கிறது ஒரு மனிதனை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? அதாவது தன்னையும் பிறரையும் எந்த ஒரு துன்பம் படாமல் இந்த தக்வா தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அப்போது எது வந்து நோவினை தரக்கூடியது நமக்கு? பாவங்கள், தீமைகள். அப்போது அதுலேருந்து நம்மளை தடுக்கக்கூடியது எது? தக்வா. சுப்ஹானல்லாஹ். அப்போ தக்வா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும், இறை அச்சம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அல்லாஹை வந்து எப்படின்னா அல்லாஹை ப்ளீஸ் பண்ணுறது, அல்லாஹை வந்து பொருந்தி கொள்ளணுமே, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால அமல்கள்னால அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்ளணுமே அப்படிங்கிற இதுக்குள்ளார நம்ம என்ட்ராவோம் இல்லையா? இல்லைனா என்ன ஆகும்? நமக்கு ஹலால் எது ஹராம் எதுனே தெரியல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அல்லது அவர் இறையச்சமிக்க நன்மையை ஏவினாலுமா, மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, அதையும் அவன் தடுப்பானா? அவன் வந்து அவரை தடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். யார்? அபூஜஹலை பற்றி. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 ஆயத்துக்கள்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். 11, 12. அப்போது அபூஜஹல் வந்து அவனும் தான் கைட் பண்ணப்படுறான், நேர்வழி அவனுக்கும் தான் காட்டப்படுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நேர்வழியை பார்க்குறானா? நேர்வழியை பார்க்க மாட்டேங்கிறான். ஓகேவா? அந்த கைடன்ஸ் அவனுக்கு கொடுத்தாலும் அவன் அதை வாங்க மறுக்கிறான், திரும்பி போகிறான் இல்லையா? அதே மாதிரி நன்மையை ஏவுறாங்க, ஆனால் அவன் வந்து நன்மையின் பக்கம் வரானா? வரல இல்லையா? அவன் வந்து தக்வாவின் பக்கம் அழைக்கிறாங்க, தக்வாவின் பக்கம் வரானானா? வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுறானா? அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு அவங்க தடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதிலேருந்து விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தடுந்துருக்கிறானா? அப்படி வந்து அவன் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? நன்மையின் பக்கமே போக மாட்டேங்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை நம்ம இதில் பார்த்துட்டு 13வது ஆயத்தை பாருங்கள். அரஐத்த இன் கஸ்ஸப வ தவல்லா. அரஐத்த
திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே கேள்வியை எழுப்புறான். பார்த்தீரா இன் கஸ்ஸப, அதாவது அவன் பொய்ப்பித்தால், கஸ்ஸப அப்படிங்கிறது பொய்ப்பிக்கிறது, பொய் சொல்கிறது. ஒ தவல்லா, இன்னும் புறக்கணித்தாள். தவல்லா அப்படின்னா திரும்பி போகிறது, புறக்கணிக்கிறது. ஓகேவா? அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பி கொண்டான், முகத்தை திருப்பி கொள்வது என்பதை நீர் பார்த்தீரா. அப்போ பார்த்தீரா, அவன் பொய்ப்பித்தாள், இன்னும் புறக்கணித்தாள். அப்போது அவன் வந்து கஸ்ஸப அப்படிங்கிறது மறுக்கிறது. அதாவது மறுக்கிறதுனா உண்மையாக மறுக்கிறது. உண்மையாக மறுக்கிறது அப்படிங்கும் போது அது பொய் தான். அதை எப்படி பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குர்ஆனுக்கு அழைப்பு விடுக்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர்னு தூற்றுவது. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு கேம்பெயினாக, ஒரு பெரிய விஷயமா, ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் பொய் சொல்கிறது. அதாவது இது இப்போ குர்ஆனோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் பொய், இவர் தூதரே இல்லைன்னு பொய் சொல்கிறது, குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வருது அப்படிங்கிறத பொய் சொல்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மக்கள்கிட்ட பொய் சொல்கிறது, பொதுவாக. அது மட்டும் இல்லாமல் பிறரை இது பொய் தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்பாதீங்கப்பா, இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார், இதெல்லாம் உண்மை கிடையாது, குர்ஆன்லாம் வரல, இவரெல்லாம் தூதர் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறது, அதை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது, மக்கள் மனசில் போய் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது, அவங்கள நம்ப வைக்கிறது. ஓகேவா? இந்த தவல்லா அப்படிங்கிற வேர்டு முகத்தை திருப்புறது, இல்லைன்னா திரும்பி போகிறது, புறக்கணிக்கிறது, அதாவது கேர் பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேர் பண்ணாமல் இருக்கிறது, இக்னோர் பண்ணுறது. அது எப்படின்னா தனக்குமா இருக்கட்டும் பிறருக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இக்னோர் பண்ணி போகிறது. ஓகேவா? அப்போது இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹராம் ஹலால் எல்லாத்தையுமே அவன் புறக்கணிக்கிறான், அவன் திரும்பி போகிறான். அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டாமா அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹுக்கு அஞ்ச மாட்டானா அப்படின்ட்டு. அதாவது 14வது ஆயத்தில் பாருங்கள், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அலம் யஅலம், அதாவது இதில் உள்ளதும் முதல்ல வரக்கூடியது ஹம்சா, அது கேள்வியாக வருது. லம் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், யஅலம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது. அப்போது லம் யஅலம்னா அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். அலம் யஅலம் அப்படின்னா அறியவில்லையா, அவன் அறியவில்லையா. பி அன்ன நிச்சயமாக என்பதை அல்லாஹ் யரா பார்க்கிறான். இப்போ நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு கேள்வியை முன்வைக்கிறானே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கிறான். அபூ ஜஹலையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறான். என்னென்ன அவன் பண்ணுறானோ எல்லாருமே அவனுக்கு தெரியும். அவன்கிட்டேருந்து மறைஞ்சது எதுவுமே கிடையாது. அதை அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா, பயப்பட வேண்டாமா அல்லாஹுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கேள்வி எழுப்புறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இப்போ அபூ ஜஹலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அவன் அல்லாஹை நம்பாதவன், இறை நிராகரிப்பாளனாக இருந்தான், அவன் நல்லதை எல்லாத்தையுமே நல்லதுலேருந்து திரும்பி போயிட்டான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்னா, அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர், அவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகமாக என்ன கேட்கணும், எப்பொழுதுமே நாம் ஈமான் கொண்டவளாக இருக்கணும் இல்லையா. அப்போ தான் அல்லாஹ் உன்னோட நான் நெருக்கமாக இருக்க முடியும், நான் உங்ககிட்டேருந்து தூரமாக விலகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை நம்பாதவங்க எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக தவறுகள் தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கையே இல்லையே. என்ன நம்பிக்கை, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லையே. அப்போது ஒரு முஸ்லீம் என்ன நினைப்பாங்க, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இறையச்சம், அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவறுகள் செய்யாமல் தானே இருப்பாங்க இல்லையா. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் இல்லையா. ஆனாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு யார்கிட்ட இருக்கும், ஈமான் கொண்டவர்கள்கிட்ட மட்டும்தானே இருக்கும் இல்லையா. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கேள்வி கேட்குறான். அப்போது நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா.
ஓகேவா? அப்போது இவன் வந்து எவ்வளோதான் குரான் சொன்னாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளை கேட்டாலும் சரி, அவன் என்ன பண்ணுறான், எதையுமே அவன் வந்து டேர்ன் அவே திரும்பி போயிட்டான். அவன் வந்து புறக்கணிக்கிறான், பொய் சொல்கிறான். கஸ்ஸப வ தவல்லா. அதனால அவன் குவாலிட்டி இப்படி மோசமானதாக இருக்குங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேட்கணும்? அல் ஹுதா, ஹிதாயத்தை கேட்கணும். ஏன் கேட்கணும்? அப்போ தான் நமக்கு வந்து இல்மு கிடைக்கும், அதன் மூலமாக நம்மளால் அமல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தக்குவா இருக்கணும், இறை அச்சம் இருக்கணும். அது இருந்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை நம்ம தேடி தேடி நம்மளால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம நேசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈமான் கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அல்லாஹ்விட்ட நம்ம நெருக்கமாக ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் மேலே நமக்கு அச்சமும் இருக்கணும். ஏன்? அல்லாஹ் எப்பொழுதுமே ஆல் டைம் எப்பொழுதுமே என்னை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இருப்போம். அதன் மூலமாக நம்ம நல்லதை செய்வோம், அதன் மூலமாக நம்ம பாவத்திலேருந்து தவிர்ந்து இருப்போம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆயத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம 15லேருந்து 19 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لئن لم ينته لنسفعا بالناصية. கல்லா, அப்படி அல்ல, அவ்வாறல்ல அப்படின்னு அர்த்தம். ல இல்லம் யன்தஹி. ல அப்படிங்கிறது வந்து இங்கே இது ஒரு ஹர்ஃபு, இது வந்து உறுதிக்காக வரக்கூடியது. ல இல்லம் அதாவது இஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் அதாவது ஆல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? லம்னா இல்லை, நாட் அப்படின்னு அர்த்தம். யன்தஹி அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, யன்தஹிங்கிறது விலகி போகிறது. ஓகேவா? விலகிறது. அப்போது ல இல்லம் யன்தஹி அப்படின்னா அவன் விலகவில்லை எனில், ல நஸ்ஃபஅம் கடுமையாக பிடிப்போம். ஓகே, ஷுவர்லி வி வில் ட்ராக் ஹிம். அதாவது இந்த ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதித்தன்மைக்காக வரக்கூடிய லாம். அது நஸ்ஃபஅம் அப்படிங்கிறது கடுமையாக பிடிக்கிறது. பின் நாசியா, எதை பிடிப்போம்? நாசியா, நெற்றி முடியை. பின் நாசியா, நெற்றி முடியை பிடிப்போம். அப்படியல்ல அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். அப்போது அவ்வாறல்ல அவன் தன் தீய செயல்களிலிருந்து விலகவில்லை எனில் அவனுடைய நெற்றி முடியை கடுமையாக பிடிப்போம். அப்போது எதுலேருந்து வந்து யன்தஹின்னு அல்லாஹ் சொல்கிறான், எதுலேருந்து விலகணும்னு சொல்கிறான்? அவனுடைய தீய செயல்கள்லேருந்து விலகணும்னு சொல்கிறான். அப்போது அவன் தீய செயல்கள்லேருந்து விலகலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவன் வந்து கடுமையாக பிடிக்கப்படுவான். ஏன்னா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ட் பண்ணுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நோவினை கொடுக்குறான், அவங்கள தொழுக விடாமல் பண்ணுறான் இல்லையா? அது எப்பேற்பட்ட பாவமான செயல். அப்போ இதெல்லாம் வந்து செய்யாமல் இருக்கணும். அவன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தீய செயல்கள்லேருந்து அவன் தடுத்துக்கல, அவன் விலகி போகலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ராங் திங்ஸ் அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான், அவன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? கடுமையான வேதனை கொடுக்கப்படும். அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்குது? நெற்றி முடியை கடுமையாக பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதில் வந்து இந்த மாதிரியான தீய செயல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக இவன் செய்யாமல் இருக்கணும், விலகி இருக்கணும். அப்படி விலகலை அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனுடைய நெற்றி முடியை பிடிச்சி இழுத்து எங்கே போடுவான்? எங்கே போடுவான்? நெருப்பில் போடுவான் இல்லையா? ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், கடுமையாக பிடித்து இழுப்போம். எங்கே போடுவான்? தூக்கி எங்கே போடுவான்? நரகத்தில். அடுத்தது பாருங்கள், 16வது. நாசியத்தின் கதிபத்தின் ஹாத்தியா. அப்போது நாசியா அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து முன்னாடி உள்ள ஆயத்தில் பார்த்தோம் இல்லையா? பின் நாசியா அதாவது நெற்றி முடி, ஃபோர்ஹெட்டு. இதில் பாருங்கள், காதிபா அப்படிங்கிறது காதிப்னா பொய் சொல்கிறது. ஓகே, ஹாத்தியா குற்றம் புரிகிறது. அப்போது நாசியா நெற்றி முடி, காதிபா பொய் சொல்கிறது,
பொய் கூறுகின்ற, ஹாத்தி குற்றம் புரிகின்ற. அப்போது தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை, அது அவன் பொய் கூறுகின்றவன் குற்றம் புரிகின்றவன் உடைய நெற்றி முடி. இன்னும் நரகத்தில் வீசுவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அதாவது இவன் இந்த மாதிரியான செயல்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக அவன் வந்து செய்கிறத வந்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனுடைய நெற்றி முடியை பிடிச்சி இழுத்து நரகத்தில் போடப்படும். இன்டைரக்டாக இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அப்போது மூளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து எந்த ஒரு நல்ல செயலை செய்யணுன்னாலும் மூளையை யூஸ் பண்ணணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே ரீட் அப்படின்னு சொல்கிறான். இந்த மூளையை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அறிவு தானே. அறிவு பெருகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மூளையை தான் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? அப்போது படிக்கிறதுக்கு மூளை தான் அவசியமாக இருக்குது. அப்போ அதனால தான் இந்த சூறா ஆரம்பிக்கும் போதே இக்ரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் இல்லையா? நம்மளும் படிக்கலை, நமக்கும் எதுவுமே தெரியலை, குர்ஆன் ஓதலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நம்மளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடிச்சி இழுத்து நரகத்தில் தான் போடுவான். நஅஊது பில்லாஹ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குர்ஆனை ஓதணும். அப்போது நம்மளுடைய அறிவு பெருகச் செய்யணும். ரப்பி ஸித்னி இல்மா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 17வது ஆயத்து, ஃபல்யதுஉ நாதியஹ். ஃபல்யதுஉ நாதியஹ், அதாவது ஆகவே அவன் அழைக்கட்டும். ஃபல்யதுஉ, ஆகவே, ஃபனா ஆகவே, ஃபல்யதுஉ நாதியனா அவன் அதை அழைக்கட்டும், அவன் அழைக்கட்டும். நாதியா அப்படின்னா சபையோரை. ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். சனதுஉ ஸபானியஹ் அப்படின்னா அர்த்தம். சனதுஉ அப்படின்னா நாம் அழைப்போம். அஸ்ஸபானியா நரகத்தின் காவலாளிகளை, நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். சுப்ஹானல்லாஹ். அப்போது நரகத்தின் காவலாளிகளை நாம் அழைப்போம்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதில் டைரெக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறான். யாருக்கு? அபூ ஜஹலுக்கு இல்லையா? ஏன்னா இங்கே பாருங்கள், அபூ ஜஹல் வந்து அல்லாஹுக்கு எதிராக இருக்கிறான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறான். நீ வந்து உனக்கு தெரிஞ்சவங்க, உன்னோட சப்போர்ட்டர்ஸு யாராக இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு வா. உன்னோட சபையோரை நீ கூட்டிகிட்டு வா. உன்னோட ஆர்மியை, உன்னோட படையை நீ கூட்டிகிட்டு வா. எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீ தடுக்கிற இல்லையா? அதனால் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யார் மூலமாக? ஏஞ்சல்ஸ், மலக்குமார்களை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஓகேவா? அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், சனதுஉ ஸபானியா நரகத்தின் காவலாளிகளை நாம் அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கியாமத் நாளில் நடக்கும் அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் கியாமத் நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இது வந்து ஓப்பன் சேலஞ்சாகவே அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நீ உன்னோட படையை கொண்டு வா, நான் வந்து இது அதாவது மலக்குமார்களை நான் கொண்டு வருவேன், நரகத்தின் காவலாளிகளை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள கூப்பிடுவேன், அழைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர் ஒரு ஒரு போர் அப்படின்னு சொல்லும் போது எதிராளிகள் வந்து பலமாக இருக்கணும் இல்லையா? அப்போது இவன் வந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய எதிராளிகள் எப்படி இருப்பாங்க? ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிடிக்காதவங்களா, இறை நிராகரிப்பாளர்களா, ஒரு எப்போவுமே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களா, அந்த மாதிரியே இருப்பாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நோவினை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி தான் அவங்க செயல்களில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த அபூ ஜஹலோட கூட இருந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. கஷ்டம் கொடுத்துட்டே இருந்தாங்க. எதிரிகளை வந்து இப்போது பத்ர் போராக இருக்கட்டும், உஹது போராக இருக்கட்டும், இந்த மாதிரி போர்களை வந்து சந்திச்சாங்க. அதாவது எதற்கும் துணிஞ்சவங்களாகவே இருந்தாங்க. உயிர்கள் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து இஸ்லாம் வந்து இங்கே வரக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து தீவிரமாகவே இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு எதிராக ஒரு படை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை சொல்கிறான். அப்போது இவங்க எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒருத்தவங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஏஞ்சல்ஸ் வந்து எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லானவங்க. இவங்க வந்து
நரகத்தினுடைய காவலாளிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக இவனை வந்து அபூஜஹலை இழுத்து நரகத்தில் போட்டுருவாங்க, முன்னேற்றி முடிய இழுத்து நரகத்தில் போட்டுருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையாக சுப்ஹானல்லாஹ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதாவது நம்ம இதுலேருந்து வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத, நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும், நமக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனோட இது கிடையாது. நம்ம வந்து அல்லாஹ்வை நம்பணும் இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை நம்பாதவங்க இருக்கிறாங்க, நோவினை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தூய நியத்தே கிடையாது. அவங்களோட எண்ணமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் குற்றம் புரிகிறது தான் எண்ணமாக இருக்குது. அவங்க தடுத்துக்கவே இல்லை, அதனால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கட்டளைகளை நம்ம வந்து கேட்குறோம். அப்போது நமக்கு என்ன, நம்மளோட நியத்து தூய்மையானதா எப்படி இருக்குது, நம்ம ஜன்னாவை அடையணும், நம்ம வந்து ஜன்னாவுடைய மலக்குமார்களை நம்ம பார்க்கணும். நான் வந்து நரகத்துடைய காவலாளிகளை நான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அதுதான் நம்மளுடைய தூய்மையான எண்ணமாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆயத்துக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இறுதியான ஆயத்தை பாருங்கள். கல்லா லா துதிஹு வஸ்ஜுத் வக்தரிப். கல்லா, அவ்வாறல்ல, அப்படி அல்ல. லா துதிஹு, லா அதாவது அவனுக்கு கீழ்ப்படியாதீர். ஓகே, கீழ்ப்படியாதீர். வஸ்ஜுத், இன்னும் சிரம் பணிவீராக. வக்தரிப், இன்னும் நெருங்குவீராக. அவன் கூறுவது போலல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர். இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. அவ்வாறல்ல, அவனுக்கு கீழ்ப்படியாதீர், இறைவனுக்கு சிரம் பணிவீராக, அவனளவில் நெருங்குவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நீ வந்து அபூஜஹலெல்லாம் வந்து கண்டுக்காத, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நசீஹத்தை கொடுக்குறான். அவனெல்லாம் நீ வந்து கண்டுக்காத. அவன் கொடுக்குற டார்ச்சரு, அவன் கொடுக்குற பயம், இதெல்லாத்தையும் வந்து நீ வந்து கண்டுக்காத. நீ முன்னாடி போய் காபாவை நோக்கி போய் தொழுகு. நீ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட நீ நெருக்கமாக இருக்கணும். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சுஜூது செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம நெருக்கத்தில் இருக்க முடியும். சுப்ஹானல்லாஹ், இல்லையா? அதாவது எப்போ நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருக்கமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சுஜூது நிலையில தான், இல்லையா? பணிவான ஒரு நிலை. அதாவது உடல் அளவில் நம்ம ஒரு பணிவான ஒரு நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள், உடல் அளவில் பணிவான ஒரு நிலை, அதாவது அது ஹம்பிளஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எது அப்படின்னு சொன்னால் சுஜூது தான், சஜ்தா பண்ணுறது தான். அதில் தான் நம்ம ரொம்ப கீழ்நிலையில், தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தால், ஈமானால் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை உணரும் போதே மெய்சில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நீ அபூஜஹல்லாம் லிசன் பண்ணாத, நீ பாட்டுக்கு உன் வேலையை நீ செய், நீ வந்து சுஜூது செய், நீ அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக போ, காபாவை நெருங்கி தொழுகு, நீ வந்து நல்லதை மட்டுமே ஏவிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்க தவறுலேயே இருக்கட்டும், யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவங்க பொய்யிலேயே இருக்கட்டும், அவனை மாதிரி, அபூஜஹல் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேணால் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் நம்ம வந்து கவனிக்கக்கூடியது, எப்பொழுதுமே நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல உறவுகள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, எப்பொழுதுமே வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கணும். எப்பொழுதுமே வந்து நம்ம பிறருக்கும் வந்து நல்லதை செய்யுங்க, தொழுகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளும் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தொழுக சொல்கிறான். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருக்கமாக இருக்க முடியும். அதுவும் மெயினாக சுஜூத் அப்படிங்கிற இந்த நிலையில். அப்போது நம்ம அப்போ தான் வந்து நம்ம தலையை தாழ்த்தி தரையில் வைக்கிறோம்.
சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது இப்போ நமக்கே இது தெரியும் இல்லையா, எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஒரு சுஜூது திலாவா இருக்குது, அங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஓதும்போது நம்ம கண்டிப்பாக வந்து சுஜூது செய்யணும். எப்போவுமே ரிசைட் பண்ணும்போது நம்ம வந்து சுஜூது செய்யணும். தொழுகையிலையாக இருந்தாலும் நம்ம வந்து நின்ற நிலையில் தொழுகும் போதும் இந்த ஆயத்துக்கள் ஓதும்போது நம்ம சுஜூது செஞ்சுட்டு திரும்பவும் எந்திரிச்சு தான் நம்ம வந்து அடுத்தது ருக்குக்கு போகவும். இது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம இதுலேருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன இந்த ஆயத்துக்கள் மூலமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வே முதல்ல நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நன்மையை வந்து பிறருக்கும் சொல்லணும், நம்மளும் செய்யணும், பொய் சொல்லவே கூடாது. அதாவது நம்ம மனதளவில் ஒரு நியத்தோட நம்ம எந்த ஒரு தவறுதலையும் செஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா எந்த ஒரு உண்மையின் பக்கமும் உண்மையை நாடி போகணுமே தவிர அதுலேருந்து விலகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகமாக நம்ம வந்து ஜன்னாவை கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா அப்படின்னு அதிகமாக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜன்னால இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்க்கணும்னு சொல்லியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கெடுதலையும் கெட்ட விஷயங்களையும் நமக்கு சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கூட நம்ம கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து யாராவது நல்லது செய்ய தடுக்கிறாங்களோ அவங்களேருந்து நம்ம விலகி போயிடணும். அதே மாதிரி நம்மளும் பிறரை நல்லது செய்ய ஏவணுமே தவிர அவங்க நல்லது செய்யும் போது அதை தடுக்கக்கூடாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போ நெருக்கமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் தொழுகையில். மெயினாக ரொம்ப பணிவான தாழ்ந்த நிலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுஜூது. ஸோ சுஜூதில் அதிகமாக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தோடு இருப்போம். ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம வந்து 96வது சூரா அல் அலக்கில் 11லேருந்து 19 ஆயத்துக்களுக்கு தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத இன் கான அலல் ஹுதா. ஹம்சா ஃபதா அ, ரா ஃபதா ரா, ரா ரா வந்து தஃப்ஹீம். அடுத்தது ஹம்சா ஃபதா யா சுக்கூன் ஐ, ஐ இது யாவுல் லீன், இது த ஃபதா த, அரஐத. அடுத்தது ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் காஃப் வந்திருக்குது. இப்போ இங்கே என்ன சட்டம், இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஓர்னா செஞ்சு ஓதணும். இன் கான, காஃப் ஃபதா அலிஃப் மத்து க, 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபதா ந, கான. அடுத்தது ஐன் ஃபதா அ, வசத்துல் ஹல்க்கு. லாம் ஃபதா லாம் சுக்கூன் லல், அலல். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம், அலல். அடுத்தது ஹ தொம்மா, இது அகசல் ஹல்க்கு. அடுத்தது தால் ஃபதா அலிஃப் சகீரா த, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது அலல் ஹுதா. அரஐத இன் கான அலல் ஹுதா. அடுத்தது 12வது ஆயத்து. அவு அமர பித்தக்வா. ஹம்சா ஃபதா வாவ் சுக்கூன் அவு, இது வாவுல் லீன் இது. அடுத்தது ஹம்சா ஃபதா அ, மீம் ஃபதா ம, ரா ஃபதா ரா, அமரா. ரா வந்து தஃப்ஹீம். அடுத்தது ப கஸ்ரா த ஷத்தா பித், த ஃபதா காஃப் சுக்கூன் தக், இது கல்கலத்து சுகரா. வாவ் ஃபதா அலிஃப் சகீரா வா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது அவு அமர பித்தக்வா. 13வது ஆயத்து. அரஐத இன் கذب வதவல்லா. ஹம்சா ஃபதா அ, ரா ஃபதா ரா ஹெவி. ஹம்சா ஃபதா யா சுக்கூன் ஐ, இது யாவுல் லீன். அரஐ த ஃபதா த, அரஐத. ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன். இப்போது இந்த இடத்துலையும் இஹ்ஃபா பண்ணணும். அப்போது மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். இன் அப்படின்னு மறைக்கணும். அடுத்தது காஃப் ஃபதா ஜால் சுக்கூன், ஜால் ஷத்தா இருக்குது. காஃப் ஃபதா ஜால் ஷத்தா கஸ், ஜால் ஃபதா ஜ, கஸ், கஸ். இது தரஃபுல் லிசான் எழுத்து. ப ஃபதா ப, கஸ்ஸப. அடுத்தது வாவ் ஃபதா வா, த ஃபதா த, வத. வாவ் ஃபதா லாம் ஷத்தா வல், லாம் ஃபதா அலிஃப் சகீரா லா,
வத்தவல்ல 2 ஹரக்கத்தோட நிப்பாட்டணும். வஸ்லு பண்ணுறதா இருந்தால், தொடர்ந்து ஓதுறதா இருந்தால் இங்கே வேறு சட்டம். ஓகேவா? வத்தவல்ல அலம் யஅலம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிடணும். ஏன்னா அங்கே வந்து மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபஸலுங்கிற ஒரு சட்டம் வந்துடும். ஓகேவா? அதனால தான் அங்கே மத்து போட்டிருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எப்படி இதை ஓதணும்? 13வது ஆயத்து. அரஐத இன் கஸப வத்தவல்லா. அடுத்தது 14வது ஆயத்தை பாருங்கள். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. ஹம்சா ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா, மீம் சுக்குன் லம். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இதுஹாரா ஓதணும், தெளிவாக ஓதணும். அலம். அடுத்தது யா ஃபத்ஹா ஐன் சுக்குன் யா. ஓகே, இது வசத்துல் ஹல்க்கு ஐனு. அடுத்தது லாம் ஃபத்ஹா மீம் சுக்குன் லம். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்தது என்ன எழுத்து வந்திருக்குது? ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். இஹ்ஃபா ஷஃபவி, மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது யஅலம் பி. ஓகே, ப கஸ்ரா பி, ஹம்சா ஃபத்தா, நூன் ஷத்தா அன், நூன் ஃபத்தா ந. அடுத்தது லாமோட இணையும். ஓகே, இப்போது பி அன்னல். இப்போது இந்த நூனில் வந்து முஷத்ததா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும். பி அன்னல், லாமோட இணைது. லாம் ஃபத்தா ல, ஹ ஃபத்தா ஹ. இப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்தா வந்திருக்குது இல்லையா? பி அன்ன, இந்த நூனில் வந்து ஃபத்தா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? தஃப்ஹீமாக ஓதணும். அல்லாஹ் அப்படிங்கிற இந்த லஃப்துல் ஜலாலா லாமை வந்து தஃப்ஹீமாக ஓதணும், அதாவது வல்லினமாக ஓதணும். அப்போது பி அன்னல்லாஹ. வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். பி அன்னல்லாஹ. அடுத்தது யா ஃபத்தா யா, ரா ஃபத்தா, அலிஃப் சகீரா ரா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இது எப்படி ஓதணும்? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அடுத்தது 15வது ஆயத்து. கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியஹ். இப்போது காஃப் ஃபத்தா, லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்தா, அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது கல்லா, லாம் ஃபத்தா லா, ஹம்சா கெஸ்ரா, நூன் சுக்குன் இருக்குது. நூன் சுக்குனுக்கு அடுத்ததான் என்ன எழுத்து இருக்குது? லாம் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இங்கே இதுகாம் பிலா குன்னா. ஓகே, இதுகாம் பிலா குன்னா. அப்போது ல இல்லம் அப்படின்னு வந்துடும். நூன் வந்து ஃபுல்லாகவுமே லாமுல்ல இணைஞ்சிரும். சரியா? இதுகாம் பண்ணணும். குன்னாவும் கொடுக்கக்கூடாது. கைரி குன்னா இல்லைனா பிலா குன்னா அப்படின்னு சொல்லுவோம். ல இல்லம். இப்போ மீம் சுக்குனுக்கு அடுத்ததான் என்ன வந்திருக்குது? யா வந்திருக்குது. அப்போ இதுஹர் ஷஃபவி. அடுத்தது யா ஃபத்தா நூன் சுக்குன் என், நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் இப்போ த வந்திருக்குது. இங்கே இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சோ குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ யன்தஹி, யன்தஹி, த ஃபத்தா த, ஹ கஸ்ரா ஹி, யன்தஹி. அடுத்தது லாம் ஃபத்தா ல, நூன் ஃபத்தா, சீன் சுக்குன் நஸ். இங்கே ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். நஸ், காற்று நல்லா வெளியேற்றணும். ஓகேவா? அடுத்தது ஃப ஃபத்தா ஃப. அடுத்தது பாருங்கள், ஐனில் என்ன இருக்குது? ஃபத்தஹத்தைன் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். தன்வீன் வந்துருச்சுக்கா, அதுக்கு அடுத்த எழுத்து ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? லனஸ்ஃபஅம் அப்படின்னு இக்லாபு பண்ணுவோம். ஓகே, இக்லாபு பண்ணுவோம். அப்போது இந்த தன்வீனில் இருக்கக்கூடிய அந்த நூன் சுக்குனா என்னவா மாறும்? மீமா மாறும். ஓகே, லனஸ்ஃபஅம் அப்படின்னு இக்லாபு பண்ணி குன்னாவும் செய்வோம். சரியா? அடுத்ததான் ப கஸ்ரா, நூன் ஷத்தா பின், நூன் ஃபத்தா, அலிஃப் மத்து, ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது சாது கஸ்ரா சி, இது ஹெவி லெட்டர் சி. யா ஃபத்தா யா. அடுத்தது லாஸ்ட்டில் வந்து இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால த மர்பூத்தால கஸ்ரா இருக்குது. அப்போ என்னவா பண்ணுவோம்? ஹ சுக்குனா மாற்றுவோம். ஓகே, ஹ சுக்குனா மாற்றுவோம். அதாவது அக்கசல் ஹல்க்கு ஹ இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக மாற்றிடுவோம். அப்போது பின்னாசிய அப்படின்னு வந்துடும். சரியா? அதுவும் ஹம்ச சிஃபத்தும் கொடுக்கணும். நிறையா பேர் இந்த ஹ சுக்குனை விட்டுருவாங்க. அது கண்டிப்பாக விடக்கூடாது. ஹம்ச சிஃபத்தை கொடுத்தா ஆகணும். அந்த இடத்துல காற்றை வெளியில் தள்ளணும். சரியா? இப்போ எப்படி ஓதணும் இதை? கல்லால இல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியஹ். அடுத்தது 16வது ஆயத்தை பாருங்கள். நாசியத்தின் கதிபத்தின் ஹாத்தியஹ். இப்போது
நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். சாது கெஸ்ரா சி, யா ஃபத்ஹா யா, நாசியா. த மர்பூத்தால கசரத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்து காஃப் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இஹ்ஃபா பண்ணணும். அப்போது நாசியத்தின் அப்படின்னு மறைக்கணும். அடுத்ததான் காஃபு ஃபத்ஹா அலிஃப் மத்து அலிஃப் சகீரா இருக்குது, க 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். தால் கெஸ்ரா தி, காதி. ப ஃபத்ஹா ப, காதிப. த கசரத்தைன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குது, தன்வீனுக்கு அடுத்ததான் ஹா வந்திருக்குது. ஹுரூஃபுல் ஹல்க் வந்திருக்கிறதுனால இங்கே என்ன சட்டம், இது ஹார். ஓகே, தெளிவாக தான் ஓதணும். அப்போது கதிபத்தின் ஹோ. ஓகே, கதிபத்தின் ஹோ. அந்த இடத்துல வந்து எதுவுமே அந்த குன்னாலாம் கொடுக்கக்கூடாது. கதிபத்தின் ஹோ. அப்போது ஹோ அடுத்ததான் இது ஹெவி லெட்டர், தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். அலிஃப் மத்தும் இருக்குது, அப்போ முதல் தரவரிசை தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். அடுத்ததான் தால என்ன இருக்குது, கஸ்ரா இருக்குது, தி. ஹோ தி. ஹம்சா ஃபதா அ. அடுத்ததான் த மர்பூத்தால கஸ்ரத்தைன் இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால ஹ சுக்குனா மாறும். ஓகே, அப்போ ஹோ தி அ. ஓகே, 2 எழுத்தும் ஹா தா ரெண்டுமே தஃப்ஹீம். அடுத்ததான் ஒரு தர்கீக் இருக்குது. அப்போது இதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தஃப்ஹீமாக உச்சரிச்சிடக்கூடாது. ஓகே, ஹோ தி அ. அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம உச்சரிக்கணும். அடுத்தது இது எப்படி ஓதணும், நாசியத்தின் கதிபத்தின் ஹாத்தியா. ஓகே, அடுத்தது 17வது பாருங்க, ஃபல் யதுஉ நாதியா. ஃப ஃபத்ஹா லாம் சுக்குன் ஃபல், யா ஃபத்ஹா தால் சுக்குன் யது, கல்கலத்து சுக்ரா, ஐன் தொம்மா உ. ஃபல் யதுஉ. நூன் ஃபத்ஹா அலிஃப் மது நா 2 ஹரக்கத்து, தால் கெஸ்ரா தி, நாதி. யா ஃபத்ஹா. இப்போது இதை வக்ஃபு பண்ணுறதுனால ஹல என்ன இருக்குது, தொம்மா இருக்குது, பக்கத்தில் ஒரு வாவ் இருக்கும். ஓகே, அப்போது அது வந்து ஒரு வாவுல் மத்து இருக்குது. ஆனால் இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால ஹல சுக்குனை வச்சு நிப்பாட்டிடுவோம். நாதிய அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவோம். ஃபல் யதுஉ நாதிய. அடுத்தது 18வது பாருங்கள், சனதுஉ ஸபானிய. சீன் ஃபத்ஹா ச, நூன் ஃபத்ஹா தால் சுக்குன் நது, கல்கலத்து சுக்ரா, ஐன் தொம்மா, ஜ ஷத்தாவோட இணையுது, உஸ். சனது உஸ். ஓகே, ஜ ஃபத்ஹா ஜ, சனது உஸ் ஜ. ப ஃபத்ஹா அலிஃப் மத்து ப 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் கெஸ்ரா நீ, யா ஃபத்ஹா. அடுத்ததான் த மர்பூத்தல் என்ன இருக்குது, ஃபத்ஹா இருக்குது. அப்போ வக்ஃபு பண்ணால் ஹ சுக்குனா மாறிடும். அப்போது சனது உஸ் ஸபானிய. அடுத்தது 19வது இறுதி ஆயத்தை பாருங்கள், கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப். இப்போது காஃப் ஃபத்ஹா லாம் ஷதா கல், லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். கல்லா. அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது த தொம்மா, தா கெஸ்ரா தி, து தி. ஓகே, இது லைட்டு, அடுத்தது ஹெவி, து தி, து தி. ஓகே, அடுத்தது அந்த ஐனோட இணைது, துத்தே துத்தே. அடுத்தது ஹ தொம்மா ஹூ, துத்தே ஹூ. வாவ் ஃபத்ஹா சீன் சுக்குன் வஸ், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். ஜீம் தொம்மா தால் சுக்குன் ஜுத், வஸ் ஜுத், வஸ் வஸ். ஓகே, அங்கே ஹம்சு பண்ணணும், வஸ் ஜுத். தால் வந்து என்ன பண்ணணும், கல்கலத்து சுகரா கொடுக்கணும். அடுத்தது வாவ் ஃபத்ஹா காஃப் சுக்குன் வக், இதுவும் வந்து கல்கலத்து சுகரா வக். அடுத்தது த ஃபத்ஹா த, ரா கெஸ்ரா ரி, ப சுக்குனோட இணைது ரிப். ஓகே, இப்போ வந்து வக்ஃபு பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம், இங்கே கல்கலத்துல் குபுரா கொடுக்கணும். ஓகே, வக்குத்த ரிப், வக்குத்த ரிப் பு. ஓகே, நல்லா ஹெவியாகவே கொடுக்கணும். கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.